ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கூகுள் ஃபார்ம்ஸில் இருக்கக்கூடிய சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸும் 2 ஆட்-ஆன்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி சிஸ்டமில் தான் கூகுள் ஃபார்ம்ஸ் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ சிஸ்டமில் பண்ணும்போது அந்த 3.3 வரிசைக்குள்ளே இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணி ட்ரைவை ஓப்பன் பண்ணுங்கள். ட்ரைவில் ப்ளஸ் நியூ அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி மோர் ஆப்ஷன், தென் கூகுள் ஃபார்ம்ஸ். நீங்கள் கூகுள் ஃபார்ம்ஸை கிளிக் பண்ணாலே ஒரு அன்டைட்டில்டு ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகிடும். எனக்கு இன்றைக்கி 2 ஃபார்ம் வேணும். ஸோ மறுபடியும் நான் ட்ரைவில் போயிட்டு ப்ளஸ் மோர் ஆப்ஷன், கூகுள் ஃபார்ம் கிட்ட ஒரு சின்ன ஆரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் வரும், பிளாங்க் ஃபார்ம், ஃப்ரம் ஏ டெம்ப்ளேட் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஃப்ரம் டெம்ப்ளேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இதுலேயே டிஃபால்ட்டாக நிறைய வச்சுருக்குறாங்க. நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு டைட்டில் இருக்கும். இப்போ இன்விடேஷன், பார்ட்டி, சர்வேஸ், அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொன்று இருக்குது, பிளாங்க் குவிஸ் அப்படின்ட்டு. நான் இந்த பிளாங்க் குவிஸ் எடுத்துக்கிறேன். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னா, நம்ம பார்ட் 2ல் பார்த்தோம், ஒரு குவிஸ் நம்ம ரெடி பண்ணோன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் எல்லாம் அடிச்சுக்கிட்டு அப்புறம் செட்டிங்ஸில் போயிட்டு குவிஸில் போய் அந்த பட்டனை ஆன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஆனால் இதில் என்ன அப்படி வராது. இதில் நீங்கள் பிளாங்க் குவிஸ் கொடுத்துட்டிங்கனாலே அந்த கொஸ்டின்லேயே ஆன்சருக்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா. ஸோ நம்ம எல்லாத்தையும் டைப் பண்ணிவிட்டு போய் நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிளாங்க் குவிஸை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா கொஸ்டின்லேயுமே ஆன்சருக்கே டிஃபால்ட்டாக இருக்கும். நம்ம ஜஸ்ட்டு பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு ஆன்சரை கொடுத்து டன் கொடுத்துடலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு டைட்டில் கொடுத்துட்டேன், நேம் கொடுக்குறேன், கிளாஸ் கொடுக்குறேன். அடுத்தது இந்த நேமுக்கும் கிளாஸுக்கும் எனக்கு மார்க் வரக்கூடாது. அதனால் ஆன்சர் கீயை கிளிக் பண்ணி நான் மார்க்கை 0 வச்சுக்கிறேன். பாயிண்ட்ஸ் 0 வச்சுட்டு டன் கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சின்ன குவிஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஒன்று டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு ரெக்வயர்ட் கொடுத்துட்டு ஆன்சர் கீ அங்கேயே இருக்குது இல்லைங்களா, அதனால் ஆன்சர் கீ கொடுத்து பாயிண்ட்ஸ் அண்ட் கரெக்ட் ஆன்சர் செலக்ட் பண்ணி டன் கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் என்ன மாதிரி டைப் பண்ண போகிறேன்னா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுக்கலாம். நம்ம பார்ட் 2லேயே நான் சொன்னேன் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம குவிஸில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஷார்ட் ஆன்சர்ஸ், பேராகிராஃப், மல்டிபிள் சாய்ஸ், செக் பாக்ஸஸ், இது மட்டும் தான் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. இந்த மல்டிபிள் சாய்ஸ் கிரிட்டை வச்சு நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸும் ஃப்ரேம் பண்ணலாம். அதுக்காக தான் இதில் அப்படி ஒரு கொஷின் போடுறேன். ஸோ கொஷினில் நான் என்ன டைப் பண்ணியிருக்கேன்னா, சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துட்டு மல்டிபிள் சாய்ஸ் கிரிட்டை நான் செலக்ட் பண்ணேன். மல்டிபிள் சாய்ஸ் கிரிட் செலக்ட் பண்ணாலே எப்போவுமே ரோ காலம் வந்துடும். அப்போது ரோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் எவ்வளோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின் கேட்க போகிறீங்களோ அதெல்லாம் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 கொஷின் மட்டும் இப்போ டைப் பண்ணிட்டேன். காலமில் என்ன பண்ண போகிறேன்னா, காலம் 1ல் ட்ரூ, காலம் 2ல் ஃபால்ஸ் கொடுத்து ரெக்வயர்ட் கொடுத்துருங்க. இப்போ ஆன்சர் கீயை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், ஒவ்வொரு கொஷினுக்கும் பாயிண்ட் இருக்கும். ஸோ ஒரு கொஷினுக்கு எவ்வளோ பாயிண்ட் கொடுக்கணுமோ நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்ட் ஆன்சரை செலக்ட் பண்ணி விட்டுரு. செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. ஓகேங்களா. இப்போ அடுத்த ஃபீச்சர் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சைடில் கொஷின் மெனுவில் செகண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது பாருங்கள், இம்போர்ட் கொஷின். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் பண்ணின எல்லா கூகுள் ஃபார்ம்ஸும் இங்கே லிஸ்ட்டு காமிக்கும். அந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்த ஃபார்ம்லேருந்து கொஷின் எடுக்க போகிறீங்களோ அந்த ஃபார்மை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே செலக்ட்ன்னு இருக்கும், அதை கொடுங்க. கொடுத்த உடனே அந்த கொஷினில் அந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய கொஷின் எல்லாம் இங்கே வந்துடும். உங்களுக்கு இதில் உள்ள எல்லா கொஷினும் நம்ம இந்த ஃபார்மில் மெர்ஜ் பண்ணணுன்னா எல்லாத்தையும் டிக் பண்ணிக்கோங்க. இல்லை செலக்டட் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த கொஷின் வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி கீழே இம்போர்ட், நான் இப்போ ஒரு கொஷின் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் கொஷின் அப்படின்னு கீழே இருக்குது பார்த்தீங்களா, ஒய்லட் கலர், அதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா பாருங்கள், இங்கே அந்த கொஷின் இங்கே நம்மளுக்கு மெர்ஜ் ஆகிடுச்சு. அதை நான் குவிஸாக தான் வச்சுருந்தேன். ஸோ ஆன்சர் கீ பாயிண்ட்டோடு எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இது ஒரு அட்வான்ஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த தமிழ் கொஷின் மேலே போகணுன்னா, கொஷினுக்கு மேலே ஒரு 6 டாட்ஸ் இருக்கும். அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி மேலே ட்ராக் பண்ணிங்கன்னா போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆர்டர்ஸ் கூட மாற்றிக்கலாம். கொஷின் ஆர்டரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
அடுத்தது சென்டுக்கு பக்கத்தில் ஒரு 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆட் கொலாபரேட்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு டைலாக் பாக்ஸ் வரும். அதில் பாருங்கள், இப்போ என்னுடைய நேம் தான் இங்கே ஓனர்னு காமிக்குது. நம்ம மெயில் ஐடியோட வரும். இப்போ கூகுள் ஃபார்மை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அவங்க நேம். உங்களுக்கு இந்த ஃபார்மில் சில டவுட்ஸ் இருக்குது, இல்லை வேறு யாரோடைய ஹெல்ப்பாவது வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே இன்வைட் பீப்புள்னு ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் யாருக்கு இந்த இன்விடேஷன் அனுப்ப போகிறீங்களோ அவங்களுடைய மெயில் ஐடியை டைப் பண்ணுங்கள். ஒருத்தர்னு இல்லை, நிறைய பேருக்கு வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஒரு 5 பேர்த்துக்கு கூட நீங்கள் மெயில் ஐடியை டைப் பண்ணி சென்ட் கொடுங்க. அவங்களுக்கு இன்விடேஷன் போயிடும். அவங்களுக்கு இன்விடேஷன் போயிடுச்சுன்னா இங்கே பாருங்கள், இப்போ 2 மெயில் ஐடி காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ இவங்க 2 பேருமே இந்த கூகுள் ஃபார்மை எடிட் பண்ணலாம். ஓகே, 2 பேர் எனக்கு போதும்னா கீழே டன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் என்னென்னா, அதே 3 டாட்ஸ் போனீங்கன்னா ஆட் ஆன்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆட் ஆன் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆட் ஆன்ஸ் வந்து ஜி சூட்டில் இருக்குது. இதில் எல்லாமே ஃப்ரீ கிடையாது, நிறைய ஆட் ஆன்ஸ் வந்து நம்ம பே பண்ணணும். அதனால் ஃப்ரீயாக இருக்கிற ஒரு 2 ஆட் ஆன் மட்டும் நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து certify'emனு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், அதனால் ஆட் ஆன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் ஒன்று நான் இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபார்ம் லிமிட்டர் அதை கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டால்னு இருக்கும், அந்த இன்ஸ்டால் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூன்னு கொடுங்க. கண்டினியூ கொடுத்த உடனே எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டுன்னு கேட்கும். ஸோ நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பெர்மிஷன் கேட்கும். ஸோ அலோவ் கொடுங்க. நம்ம ட்ரைவை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்கும். அலோவ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லின்னு போட்டு டன் வந்துடும். இதே மாதிரி தான் certify'emமும் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா. இப்போது இந்த குவிஸுக்கு நான் certify போட போகிறேன். certify போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மார்க் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் சர்டிஃபிகேட் அவங்க மெயிலுக்கு போயிடும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நம்ம ஆட் ஆன் வந்து போட்டாலே கலர் பேலட்டுக்கு பக்கத்தில் ஒரு புது சிம்பிள் வந்திருக்கும். இப்போ நான் அதை போய் கிளிக் பண்ணுறேன், எனக்கு certify'emல எந்த ஆப்ஷனும் வரல. எப்போவுமே ஆட் ஆன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஒரு தடவை ரெஃப்ரெஷ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, எனக்கு ஆப்ஷன் வந்துருச்சு, எனேபிள் certify'em in this quiz அப்படின்னு வந்து வரும். செலக்ட் கொடுங்க, கெட் ஸ்டார்டட் கொடுங்க. இதுதான் அதனுடைய எடிட்டிங் பேஜ். இதில் நம்ம 3 ஆப்ஷன் பண்ண போகிறோம். என்னென்னா, ஃபஸ்ட்டு டேர்ன் ஆன் பண்ண போகிறோம். இந்த certify'emஐ ஆன் பண்ணிக்கிறோம். செகண்டு பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டூடெண்ட்டோடைய பாசிங் பர்சன்டேஜை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது டெம்ப்ளேட்ஸ்ன்னு இருக்கும், அதில் ப்ரிவ்யூ ஆல் அப்படின்னு கீழே இருந்துச்சு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணால் இதில் டிஃபால்ட்டாக அவங்க கொடுத்துருக்கிற சர்டிஃபிகேட் மாடல்ஸ் இருக்குது. ஸோ இதில் எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இதுலேயே கீழே யூஸ் அனதர் டெம்ப்ளேட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ட்ரைவில் ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ண சர்டிஃபிகேட் இருந்தால் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது சர்டிஃபிகேட் ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஷீட் ஓப்பன் ஆகும். இது எதுக்காகனா, கூகுள் வந்து ஒரு நாளைக்கு 100 பேருக்கு மட்டும்தான் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணும், அதுக்காக. ஓகே, இப்போ நம்ம certify'em வந்து எனேபிள் பண்ணதுனால இங்கே பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக இமெயில் செட்டிங்ஸ் அப்படின்றது இங்கே வந்துருச்சு. நம்ம இங்கே போடவே வேண்டாம், certify'em கொடுத்தாலே இங்கே வந்துடும். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, மேலே டைட்டிலுக்கு அடுத்து நம்ம certify'em கொடுத்தோம்னாலே இமெயில் அட்ரஸ் வந்துடும். இமெயில் அட்ரஸ்க்கு அடுத்தது நேம் தான் இருக்கணும், அதை வந்து நீங்கள் மாற்றிடாதீங்க. நேம் இருந்தால் மட்டும்தான் சர்டிஃபிகேட்டில் நேமோடு வரும். ஓகே, இப்போ நம்ம இன்னொரு ஃபார்ம் ஓப்பன் பண்ணோம் இல்லைங்களா, அதில் போய் ஃபார்ம் லிமிட்டுன்னு கொடுக்குறேன், நேம் மட்டும்தான் கொடுக்குறேன். இந்த ஃபார்முக்கு நான் ஃபார்ம் லிமிட்டர்னு ஒரு ஆட் ஆன் போட்டோம் இல்லையா, அதை வந்து நான் கொடுக்குறேன். அதில் செட் லிமிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த செட் லிமிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். இந்த பாக்ஸில் ஒன்றே ஒன்று தான், செலக்டுன்னு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 3 ஆப்ஷன் இருக்குது. டேட் அண்ட் டைம்னு இருக்கும், அடுத்தது வந்து நம்பர் ஆஃப் ரெஸ்பான்சஸ் இருக்கும், அடுத்து ஸ்ப்ரெட்ஷீட்டுன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு டேட் அண்ட் டைம் நான் கிளிக் பண்ணுறேன். இது என்ன அப்படின்னா, இந்த டேட்டில் இந்த டைமோட எனக்கு ரெஸ்பான்சஸ் க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சரிங்களா. ஏன்னா இப்போது நம்ம ஃபார்மை வந்து லாக் பண்ணாமே வச்சுருப்போம், அந்த லிங்க் எங்கெங்கேயோ சுற்றிட்டு திடீர்னு பார்த்தா யாராவது ஒருத்தர் அந்த ஃபார்முக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு 1 வீக் அதோடு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு டேட் கொடுத்து 5 PM கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு
அதுக்கு கீழே இன்னொரு மெசேஜ் இருக்கும் பாருங்கள். அதாவது வேறு யாராவது இந்த லிங்கை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டிஸ்பிளே மெசேஜ் வரணும். அதுக்காக இங்கே நம்ம மெசேஜை டைப் பண்ணிக்கலாம். திஸ் ஃபார்ம் இஸ் நோ லாங்கர் அக்செப்டிங் ரெஸ்பான்சஸ், தேங்க்யூ அப்படின்னு போட்டுக்கலாம். கீழே சேவ் அண்ட் எனேபிளை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஃபார்ம் ரெஸ்பான்சஸ், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கீழே ஒரு சின்ன பாக்ஸ் வரும். என்னென்னா வென் ரெஸ்பான்சஸ் இஸ் கிரேட்டர் தென் அப்படின்னு கேட்கும். அதாவது நம்பர் கேட்கும், இந்த நம்பர் வரைக்கும் ரெஸ்பான்சஸ் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போ நான் அதை கொடுத்து சேவ் அண்ட் எனேபிள் கொடுத்துட்டேன். இப்போ அதை எப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ப்ரிவ்யூ போகலாம். ஸோ ஃபார்ம் லிமிட்டில் நான் ஒரே ஒரு கொஷின் தான் கொடுத்துருக்கேன், நேம் மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட் டைம் நேம் கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டேன். அனதர் ரெஸ்பான்ஸ் போகிறேன். செகண்ட் டைம் நேம் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டேன். தேர்ட் டைம் நேம் கொடுத்து சப்மிட். இப்போ ஃபோர்த்து டைம் நம்ம போட்ட நம்பர் அங்கே 4. அப்போ 4ஓட இது க்ளோஸ் ஆகணும் அப்படி தானே. ஆனால் பாருங்கள் 5th டைம் எடுத்துக்கிச்சு. இப்போ மறுபடியும் நான் 6th டைமுக்கு நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ தான் அந்த மெசேஜ் வருது, திஸ் ஃபார்ம் இஸ் நோ லாங்கர் அக்செப்டிங் ரெஸ்பான்சஸ், தேங்க்யூ. ஏன் 5th வரைக்கும் எடுத்துக்கிச்சு அப்படின்னா நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ அதுக்கு நியரஸ்ட் கிரேட்டர் நம்பரை எடுத்துக்கும். இப்போ நீங்கள் 10 கொடுத்தீங்கன்னா 11 வரைக்கும் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கும். 11க்கு மேலே இது க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு ட்ரைனிங்க்கு கால்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு 100 ரெஸ்பான்ஸ் தான் எனக்கு வரணும்னா 100ன்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிடும். இங்கே ரெஸ்பான்சஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸ் அந்த பட்டனும் ஆஃபில் தான் இருக்கும். சரிங்களா? இந்த 2 ஆட்-ஆனும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 ஆட்-ஆன்ஸும் நம்ம மொபைல்லையும் யூஸ் பண்ணலாம். அதுதான் இப்போ இங்கே நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இதுக்கு நம்ம மொபைலில் சர்ச் பாக்ஸுக்கு பக்கத்தில் 3 லிங்க் இருக்கும் இல்லையா, அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபார்ம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் ஓப்பன் பண்ணிவிட்டு 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டெஸ்க்டாப் சைட்டுன்னு இருக்கும், அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும், நியூ பேஜ். அதில் போய்ட்டு எப்பவும் போல் அந்த சென்டுக்கு பக்கத்தில் உள்ள 3 டாட்ஸை கிளிக் பண்ணி ஆட்-ஆன் கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஆட்-ஆன்ஸ் எல்லாம் காமிக்கும். அதில் ஃபார்ம் லிமிட்டர் நான் கிளிக் பண்ணியிருக்கிறேன். இன்ஸ்டால், அடுத்தது கண்டினியூ, அடுத்தது நம்ம அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து பெர்மிஷன் கேட்கும், ஸோ அளவு கொடுங்க. ஸோ கண்டினியூ அதுவே எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு இங்கே ஃபார்ம் லிமிட்டர் ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்களா? ஸோ நம்ம லேப்டாப்பில் போட்ட அந்த 2 ஆட்-ஆன்ஸும் மொபைல்லையும் யூஸ் ஆகும். ஸோ மொபைல்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆட்-ஆன் போடணும் அப்படின்னா அந்த மேலே உள்ள 3 டாட்ஸை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டை ஓப்பனில் வச்சுக்கோங்க. அதை டிக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஆட்-ஆனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி பண்ணலாம், நம்மளே சர்டிஃபிகேட்டை க்ரியேட் பண்ணி எப்படி இதில் ஆட் பண்ணலாம், அப்புறம் எப்படி கிரேடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கூகுள் ஃபார்ம்ஸ் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டூல். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும், க்ரியேட் பண்ணுற நமக்கும் ரொம்ப ஈஸி. அதனால் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.